201வது பக்கம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 202ஆம் பக்கத்தில் இருக்குது. 21ஆம் வசனம். 21ஆம் வசனம் வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிற. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாவின் ஜெய கம்பீரத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபைக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலன் உண்டாக பண்ணுகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா ராஜாக்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க? ராஜாக்களாய் பார்க்கிறார். அதான் பேதுரு எழுதுறார், உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் லேவியராகவும் அவர் உங்களை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அந்தகார இருளில் நின்று நம்மளை என்ன செய்யணும்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரு? ராஜாக்களாய் அல்லது ஆசாரியர்களாய். ஆமென். அப்ப இந்த பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்யலாம்? அவன் உண்மையில தீர்க்கதரிசி தான். ஆனால் அவன் சபிக்கிறவன ஆண்டவர் சபிப்பா. அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த வரத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கிட்டான். ஆனால் இப்போ என்ன செய்யலாம்? கூலிக்காக, பணத்துக்காக என்ன செய்யலாம்? அந்த பாலாக் ராஜா, நீ போய் என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையாம கூட்டி கொண்டு வரான். ஆனால் கர்த்தர் உண்மையிலே அவனுக்கு வரத்தை கொடுத்துருந்தார். நீ யாரை சபிக்கிறையோ நீ சபிக்கப்படும், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி உண்மையிலே ஆண்டவர் அவனுக்கு வரத்தையும் அந்த கிருபையும் கொடுத்துட்டார். ஆனால் இவன் என்ன செய்ய? இப்போ தன்னுடைய சொந்த ஜனங்க ஆண்டவருடைய பிள்ளைகளையே சபிக்கும்படி என்ன செய்யலாம்? இந்த பாலாக்கு கூட்டி கொண்டு போகிறான். ஆனால் இது பிள்ளையாமுக்கு தெரியாமல் இருந்துச்சு. போய் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய ஜெய கம்பீரம் இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணுறார், போகலாமா போகக்கூடாது. ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லுவார், ரெண்டாவது போன்னு சொல்லுவார். இவன் தொடர்ந்து கேட்குறாலும் போப்பான்னு சொல்லுவார். அங்கே போய் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. அல்லேலூயா. அந்த இடத்தை ஆண்டவர் மூடி இருக்கிறார். அந்த ஜனத்தை ஆண்டவர் மூடி இருக்கிறார். அவர் மத்தியிலே தேவாதேவனுடைய ஜெய கம்பீரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் என்னாகும் 23:9 சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கிராமங்கள் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் துளி எண்ணத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவர் இஸ்ரவேலில் என்ன செய்வார்? அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சுட்டார். நம்ம ஆண்டவர் மன்னிப்பு கேட்கும்போது என்ன செய்யறாரு? மன்னிச்சு அங்கே பலன் உண்ட பண்ணுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே குற்றம் காண்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அவர் குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். நம்முடைய பாவத்தையும் மனுஷனை போல நம்ம செஞ்ச தவறுகள் மனிதன் என்ன செய்வான்? நினைச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம செஞ்ச குறைகளை நினைச்சிட்டே இருப்போம். 1000 நன்மைகள் செய்திருந்தாலும் அவன் அதை நினைக்க மாட்டான். மனிதன் என்ன செய்வான்? நம்ம செஞ்ச குறைகளையும் தவறுகளையும் தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சோத்திரம், நம்ம 1000 தவறு செஞ்சிருந்தாலும் அந்த 1000 தவறு எண்ணையவே மாட்டார். நம்ம ஆண்டவருக்காக என்ன நன்மை செய்கிறோமோ அதை மட்டும் நினைப்பார். ஒரு அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றி செய்வார். மனுஷன் நன்மை செய்து 1000 நன்மைகளும் மறந்துடுவான். ஒரு தப்பை மட்டும் மனசில் வச்சிருப்பான், சின்ன தப்புனாலும். ஆனால் ஆண்டவர் 1000 தப்பும் நம்ம செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுவார். அது திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் நான் இந்த தப்பு செஞ்சேன் ஆண்டவர் சொன்னால் நீ எப்போ செஞ்சேன்னு கேட்பார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் ஸ்தோத்திரம், நம்ம என்னென்ன ஆண்டவர் சின்ன நன்மை செஞ்சிருப்போம். ஆண்டவர் சொன்ன ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவான். அது நமக்காக சொல்ல, புறஜாதியார்களுக்காக சொல்லியிருக்கார். சுவிசேஷம் ஒடித்து போவோம், அங்கே அக்கா தண்ணி கொடுக்கான்னு சொல்லுவோம். தண்ணி வாங்கி குடிக்கும் பொழுது அவங்க அந்த தண்ணீருங்கிறது என்ன, அவங்களை ஏற்றுக்கொள்கிறது காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு தண்ணீர் கொடுத்தாலும் புறஜாதியார்கள் கூட அந்த ஆசீர்வாதம் போகும்னு சொல்றாரு. ஒரு அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நன்மையுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள கர்த்தர், நன்றியுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ குற்றம் காணவே மாட்டார். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய தேவனாய் கர்த்தர்
அவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்திரிக்கும் பொழுது, நமக்கு எந்திரிக்கும் போது பலவீனமா இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் நம்ம எழுப்பிவிட்டு அந்த அதிகாலையில் தேடும்படி ஆண்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திர, தேவன் அவர்களோடு இருக்கிறார் நம்ம பலவீனத்தின் மத்தியிலே. அல்லேலூயா. அந்த சோர்வுகள் மத்தியிலே சில நாட்கள் நம்ம தூங்க முடியாமல் இருப்போம். ஆனாலும் ஸ்தோத்திரம், இன்னைக்கு தான் நல்லா தூங்க நினைப்போம். ஆனாலும் அந்த மத்தியில் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார், நம்மளை துதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் நமக்கு ஒரு தெய்வீக பலன். அல்லேலூயா. நான் சொல்றாரு, தேவன் கூடவே இருக்கிறார், அவரோடு கூட இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அவரோடு கூட. அவர் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ராஜாவின் இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள ஒரு சாதாரண ஒரு கம்பீரம் அல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. நாம் இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய பவரை மட்டும் கொடுத்திருக்க ஆண்டவர். இந்த பூமியை நீங்கள் பரிசுத்தவான்கள் இந்த பூமியை ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட போன பிறகு ஆண்டவருடைய 1000 வருட சாட்சி இந்த பூமியிலே நடக்கும். அப்பொழுது நம்ம இந்த பூமியிலே அரசாட்சி செய்வோம். அப்போ மட்டும் கிடையாது, இப்பயுமே நம்ம அரசாட்சி செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ நேரடியாக ஆட்சி செய்வோம், மாம்சத்தின்படி சரீர பிரகாரம் வந்து ஆட்சி செய்வோம். இப்போ ஆவிக்குரிய அரசாட்சி நாம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திற்கு பொல்லாத சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, இப்போ நம்முடைய பலவீனத்தை மேற்கொள்கிற வல்லமை. அல்லேலூயா. அந்த பூமியிலே நம்ம வாழக்கூடிய சாத்தானை எதிர்த்து பாவத்தை ஜெயிச்சு வாழக்கூடிய அந்த வல்லமை அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப ராஜா ஒரு காரியத்தை நினைச்சார்னா அதை செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா. ராஜாவுக்கு பகலுமானாலும் சரி இரவானாலும் சரி அந்த காரியத்தை செய்யாமல் அவர் தூங்க மாட்டார். அந்த காரியத்தை செய்து முடிச்சிருவார். அதான் ராஜாக்கள். ஒரு யுத்தங்கள் நடக்கும், திடீர்னு ஒரு நாட்டு நல்லது காரியம் செய்யணும், அப்போ காரியங்கள்லாம் நடப்பிக்கப்படணும், அப்போ பாதுகாப்பு கோட்டைச்சவர்களுக்கு பண்ணணும், ஒரு காரியம் செய்யணும், அது செஞ்சு முடிச்சிருவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நம்மளாம் ராஜாக்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் நினைக்கும் பொழுது அதை நம்ம செய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்போ வேத புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, ராஜாக்கள் இப்படி இருக்கக்கூடாதான். பிரசங்கில் நினைக்கிறேன், பிரசங்கில் சொல்லும் பொழுது குலமகன் அதிகாலமே உண்கிறவனும் ராஜாக்கள் விழிக்க உண்கிறவனுமாயிருந்தா அந்த பட்டணத்துக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டவர்களும் நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். ராஜாக்கள் குலமகனுமாய் வாசி பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16ஆம் வசனம். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாரம் உண்கிறவர்களாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா எப்படி இருக்கக்கூடாது? சிறு பிள்ளையை போல இருக்கக்கூடாது. பிரசங்கி 10:16. அப்போ சொல்றாரு, ராஜாக்கள் சிறு பிள்ளையை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நம்ம சின்ன பிள்ளையை எழுப்ப முடியுமா? காலையில் 5 மணிக்கு எந்திரானா, 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? ஒரு சண்டை யுத்தம் பண்ணுறான்னா யுத்தம் பண்ண முடியுமா? அதான் நீங்கள் எல்லாம் ராஜாக்கள் சொல்லுகிறார். அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க நீங்கள் ராஜாக்கள். ஒரு அழிய சொல்லுங்க, அல்லேலூயா. சிறு பிள்ளையை போல இருக்கக்கூடாது. ராஜா சிறு பிள்ளையை போல இருந்தா, ஒரு குடும்ப தலைவன் தலைவி ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையை போல இருந்தால் அந்த குடும்பம் ஐயோ, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆயிரும்? ஐயோ ஐயோ. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியத்தில் நம்ம உற்சாகமாக நம்ம குடும்ப தலைவர்கள் தலைவிகள் என்ன செய்யணும்? 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த ஜெபப்பட்டோன்னா அவசரமாக நம்ம இந்த பலவீனத்தின் மத்தியில் எந்திரிச்சு ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறது ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. நம்ம பலவீனமானவர்கள் தான், நம்ம படிக்காதவர்கள் கூட இருந்திருக்கலாம், நம்ம பலவீனமானவர்கள் இருந்திருக்கலாம், நம்மகிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அதிகாலமே நம்ம கர்த்தரை தேடணும்னு சொல்லும் பொழுது ஒரு ராஜா எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து என்ன செய்வான்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப சாதாரண சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? சின்ன பையன் கூட வந்துட்டான் பாருங்க, அபி கூட வந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யப்பட்டிருக்குது? அப்ப கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகள்லாம் வர முடியாது, பலவீனமா இருக்குதுன்னு. அப்ப ஆவியிலே பலவீனமா இருக்கிறவர்கள், ஆவியிலே சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க, ஆவியில நம்ம சரீரத்தில் நல்ல பலனா இருந்து நல்லா வாட்ட சட்டமா பிழியா ஒரு இது மாதிரி இருந்துட்டு ஆவியில பலன் இல்லாமல் போயிட்டோம்னா வேஸ்ட்னு சொல்றாரு. நம்ம சரீரத்தில் ஆள் முடுக்காண்டு இருக்கலாம், ஆனால் ஆவியில் பலனாக இருப்பாங்க, ராஜாக்கள் மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா.
சோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆவியிலே பலனா ராஜாக்களாக இருக்க வேண்டும். நம்ம சின்ன பிள்ளையா, ஒரு ராஜா சின்ன பிள்ளைய போல இருந்துச்சுன்னா எல்லாரும் ஏமாத்திடுவாங்க இல்லையா? ராஜா ஞானமாக இருக்கணும், விவரமாக இருக்கணும், காரியம் நடப்பிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்போ அந்த ராஜாவின் ஜெயிக்கு பேர் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, வந்து ராஜாக்கள் வந்து கர்த்தரை துதிப்பார்கள், உதிக்கிற ஒரு ஒளிநடத்து ராஜாக்களும் பிரபுக்களும் கடந்து நடந்து வருவார்கள். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள உதிக்கும் பொழுது இந்த ராஜ அபிஷேகம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு வந்துடணும். கர்த்தர் முழங்கால் பத்தம்மா துதிக்கணும், துதிப்பாங்க, இரவும் பகலும் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ராஜாவின் அசுரர் அதிகாலம் என்கிற பிரபுக்கள் பாருங்க, பிரபுக்கள் அதிகாலம் என்கிறவருமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். பிரபுக்கள் ரொம்ப ஓரமா அதிகாலமே ஒரு தீரா, அதுக்குமே அதை ஏன் சொல்றாரு. அப்ப 17ஆம் வசனம், ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன்கொள்ள ஏற்றவருமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது என்று சொல்றார். அல்லேலூயா. ராஜா எப்படி இருக்கணுமா, ஒரு குலமகன் என்னன்னா ஒரு குடிமகனை போல், நல்ல ஒரு குடிமகனை போலவும் இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு குலமகன் ராஜாக்கள்னா அதுக்கு தூங்கிட்டே இருக்கிறவன் ராஜா கிடையாது. அல்லேலூயா. நம்ம தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய மந்திரிகள், ஒரு ராஜா, ஒரு பிரதமராக இருக்கிறவங்களாம் தூங்க முடியாது. நம்ம நினைப்போம் ஒரு ராஜா, ஒரு பெரிய சிஎம்மாக இருக்கிறவங்க, பிரதமராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கனவு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சரியாக தூங்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன சூழ்நிலை வருமோ தெரியாது, எப்போ ஆட்சி கேட்பாங்க தெரியாது, என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. ஒரு பெரிய கமிட்டி, அவங்க வாயத்திலிருந்து பேசுறது கூட எழுதி வச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த கமிஷனர், அந்த கலெக்டரை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு 4 பேர் அதிகாரிகள் எழுதி கொடுப்பாங்க. ஒரு வார்த்தை கூட தவற விட்டோம்னா பிடிச்சிடுவாங்க மக்கள். அதனால் என்ன செய்வாங்க, கவனமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க சரியாகவே தூங்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ராஜாக்கள் வந்து பெரிய ஒரு யுத்தம் பண்ணுவோம், ராஜாவை தான் வெட்டுவான். அதாவது ஒரு யுத்தம் வந்தால் என்ன ஆகும், ராஜாவை தான் அடிக்கணுன்றாக இருப்பான். ராஜாவை அடிச்சாச்சுன்னா எல்லாமே ஜெயிச்சிடும். அல்லேலூயா. ஆனால் அதுதான் நம்ம ராஜாக்களாக இருக்க நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடி வரணும். குடும்பங்கள், குடும்பஸ்தர்கள், அல்லேலூயா, தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அதிகாலமே வந்து கர்த்தருடைய ஒத்தாசை கேட்டு, என் குடும்பத்துக்கு ஒத்தாசைப்பா, என் வீட்டிற்கு, என் வாழ்க்கைக்கு ஒத்தாசை, என் வேலையில் ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை, என் படிப்பில் ஒத்தாசை, போகிற இடத்துல ஒத்தாசை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ராஜா ஒரு குலமகனை போல வேலையும் செய்யணும். அப்போ கூட்டிட்டு இருக்கிற அந்த வேலை கிடையாது. ஒரு சாதாரண குலமகன் என்ன செய்வான், காலையில் எழுந்திரிச்சுன்னா வேலைக்கு போயிடுவான். அதே போல் ராஜா தன்னுடைய பணிகளை ராஜ பணிகளை செய்யணும். அல்லேலூயா. குலமகனை போல அவர் என்ன செய்யணும், பணிகளை அந்தந்த காரியத்தை செய்யும் பொழுதுதான் அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அல்லது ராஜா அவசரம் தூங்கிட்டே இருக்கிறோம், தூங்கிட்டே ராஜாதி ராஜா பிள்ளைப்பா தூங்கிட்டே இருக்கிறான்னா நாடு என்ன ஆயிரும், திருடி உள்ள புகுந்துருவாங்க. அதே போல் நம்ம விழிப்பாக இருக்கணும். ராஜாவுக்கு விழிப்பாக இருந்து நம்ம தேவனுடைய ஆசீர்வாத மகிமை, ஒரு கம்பீரம் நமக்குள் உண்டாகிறது. ராஜன் ஒரு கம்பீரம், ஒரு பலன். அல்லேலூயா. ராஜாக்களுடைய அபிஷேகம், ஒரு பூமியில் ராஜாவை தேவன் நியமித்தவங்களுக்கு அந்த ராஜ அபிஷேகத்தை தர்றார். அவங்க ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலுமே ஒரு நாட்டின் ராஜாவுக்கு கர்த்தர் உன்னதமான ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும், தேவனிடத்திலிருந்து அதிகாரம் வருகிறது. தேவன் ஒருத்தனை எழுப்புகிறார், ராஜாவாக எழுப்புகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகம் அவங்க மேலே கடந்து வந்துடும். அல்லேலூயா. அதான் பைபிளில் 20ஆம் வசனத்தை சொல்கிறார், ராஜாவின் மனதிலும் நிந்தியாதேன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க என்ன செய்யும், போய் எப்படி காதுக்கு போயிடும், ஐஸ்வர்யன் படுக்கை நிந்தியாது, ஆகாயத்து பறவைகள் அந்த சத்தத்தை கொண்டு போகும், சேட்டையில் உள்ளது அதை செய்தார். ராஜாவுக்கு எப்படியும் எல்லா காரியமும் தெரிஞ்சிடும் சொல்கிறார். அதனால் ராஜாக்கள் வந்து அந்த அபிஷேகம் வந்து என்ன செஞ்சிடும், போய் எல்லாத்தையும் சொல்லிடும், காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. இப்போ சவுல் ராஜா கெட்ட ராஜா தான். ஆனால் தாவீது வந்து ஆலயத்துக்கு வந்து 5 அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு போகிறான். இப்போ பசியில் அந்த சவுல் விட்டு அதை கூட வந்து போய் சொல்லிடலாம். கெட்ட செய்தி போயிடுது, கெட்ட ராஜாவுக்கு கூட போயிடுது. அப்போ நம்மளை எல்லாரும் ஒவ்வொருவரும் ராஜாக்கள். அல்லேலூயா. நம்மகிட்ட ஆண்டவருடைய நல்ல செய்தி வரும், சாத்தானுடைய கெட்ட செய்தி வரும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும், எதை கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. சவுல் ராஜாவுக்கு அந்த செய்தி வந்துச்சு. ஆனால் 70 லட்சம் ஆசாரியர்களை வெட்டி போட்டான், ஆசாரிய புத்திரர்களை வெட்டி போட்டான். அந்த அந்த செய்தியை அவனை கண்டுக்கிட்டு என்ன அழிச்சு போட்டான். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம காப்பாற்றுகிறவளாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா காப்பாற்றுகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜ அபிஷேகம் நமக்கு தேவை. நன்மையானவைகளை செய்யும்படி, இந்த உலகத்தில் காரியங்கள் நடப்பிக்கும்படி
ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தருவார். அல்லேலூயா. ரகசியங்களை தருவார். அல்லேலூயா. இன்னொரு வேத பத்தி ராஜாக்கள் என்ன செய்யறாங்களா, காரியங்களை ஆராய்கிறார்கள். பாருங்க, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாதுன்னு சொல்றார். அல்லேலூயா. என்ன சொல்ற, ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து, ராஜாவுடைய இருதயத்தை ஆராய்ச்சி செய்யவே முடியாதாம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறான், ஞானம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய இருதயத்தை அவ்வளவு தூரம், வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. காரியங்களை மறைப்பது, கீழே மேல சொல்ற 2ஆம் வசனம், காரியங்களை மறைப்பது தேவனுக்கு என்பதை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்கள், காரியத்தை ஆராய்வது. இப்ப அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம ராஜாக்கள் போல வந்து கர்த்தருடைய வசனத்தை ஆராய்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆராய்ச்சி செய்ய மாட்டான் சாதாரணமான ஒரு ஏழை குடிமகனோ அல்லது ஒரு பிறப்புக்கு, ஒரு சாதாரணமான ஒரு பிறப்புக்கள் இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கிறவனோ இதாக இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், காரியத்தை ஆராய மாட்டான், கர்த்தரை தேட மாட்டான். இது என்ன, கர்த்தருக்குள் என்ன இருக்குது, கர்த்தருடைய என்ன அடிஞ்சது வரமாட்டான். ஆனால் ராஜாக்கள் என்ன செய்வாங்க, ஆராய்வாங்க, எங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அந்த வெளிநாட்டிலலாம் சுவிட்சர்லாந்து வந்து இங்கே வந்து மரங்களை நட்டிட்டு போனாங்களாம். ஏன்னா இங்கே இருக்கிற மரத்தினுடைய செழிப்பு மழை அங்கே போயிருச்சான். அங்கே போயிருந்தனால இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நம்ம செழிப்பாக்கணும்னா நம்ம தேசத்தில் என்ன செய்யும், மழை பெஞ்சு செழிப்பாயிரும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சி இங்கிட்ட ஏதோ நம்ம தமிழகத்து சைடு தான் இப்போது வந்து மரங்கள் நட்டி அந்த கவர்மெண்ட்டே எல்லாமே, சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் எல்லாமே உதவி செஞ்சிச்சு. அதே போல் நமக்கு எங்கே செழிப்புன்னு இருக்குன்னா சபையில தான் நமக்கு செழிப்பு. ஒரு அலையில சொல்லும், அலையிலையா நான் சபைக்கு வந்து போகிறேன், மாதத்தில் 1ஆம் தேதி வந்துட்டு போகிறேன், ஆராதனைக்கு என்ன செய்கிறேன், வந்து கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. துதி வேலைக்கெல்லாம் வந்து கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் சுமந்திர பாட்டு பாடுறேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன். இப்படி ஆராய்ச்சி செய்து நம்மளை ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய, ராஜாக்களாய் நம்மளை நிறுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், ஏசாவை ஆசீர்வதிக்கும் சொன்னார், பூமியின் சாரத்தோடு ஒன்று ஆசீர்வாதம் இருக்குன்னு, வானத்தின் சாரத்தோடு ஒன்று ஆசீர்வாதம் இருக்குன்னு. இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா அப்படின்னு ஏசா அழுதான். அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு கோல்டு கப்பலில் என்ன செய்யறான், டீ குடிக்கிறான். எங்க அரபி தேசத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டாகவே இருக்கும், வீட்டு பாத்திரம்லாம் கோல்டாக, அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கிறான் அரபி தேசத்தில். ஆனால் பாருங்க, ஏன்னா ஒரு சின்ன ஆசீர்வாதம் தான், ஆனால் யாக்கோவுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் நம்மளை இப்போ அவ்விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய சாரம், பூமியின் சாரம் ஒன்னோடு இருக்கும், வானத்தின் சாரமும் பனியும் ஒன்னோடு இருக்கும். அந்த ஆசீர்வாதம் பெரியசு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சாரம் இந்த சபையோடு நம்ம இருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் இங்கே சபையில் யார் இருக்கிறா, ஏசு ராஜாவின் செய்ய கம்பீரம். நம்முடைய சாரம் சபையோடு கூட ஆண்டவரை துதிச்சு ஆராதனை பண்ணி அவருக்கு காணிக்கை கொடுத்து தசம்பாகத்தை கொடுத்து அவருடைய சபையை நம்ம தாங்குகிறோம். நம்ம தாங்கலை, நம்மளை தாங்க வைக்கிறார், சபையை தாங்க வைக்கிறார், ஊழியத்துக்கு கொடுக்க வைக்கிறார். நம்ம வந்து உட்கார்றோம், நம்ம வந்து சேர்றோம், சபையில் ஒரு அங்கமாகறோம். அப்போ இந்த சாரம் அப்படியே இணையுது, ஆண்டவரோடு இணையுது. அப்போ நம்ம செழிப்பாகிறோம். வேருக்குள்ளே தான் மேலே கனி கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்கும். வேர்லேருந்து தான் தண்ணீர் போகுது, சத்து போகுது. அப்போ நம்ம கனி கொடுக்க வேண்டுமானால் கனியை போய் யாருமே சத்து ஏற்ற மாட்டாங்க. அது ஊசி வச்சு ஏற்றினா அது வந்து விஷக்கனியாகும், அது வந்து என்ன செய்யும், கெமிக்கல் பழமாக மாறிடும். அப்போ சாரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அதுதான் நம்முடைய சரீரத்துக்கு நல்லது. ஒரு அழியில சொல்லும், அழியிலையா. அப்போ நம்முடைய சாரம் நம்ம தேவனோடு கூட இந்த காலை வேலை ஆராதனை அது சபையோடு கூட நம்முடைய சாரம் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு அடையே தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த சாரத்தோடு கூட வானத்திலிருந்து வரும் பனியோடு கூட, அப்போ அல்லேலூயா, வானத்திலிருந்து வருகிற அப்பம், ஜீவ அப்பம், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சாதாரண சிம்பிள் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தில் கூட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ நமக்கு என்ன செய்யப்படுற ஆண்டவர் இவ்வளவு மகிமையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வெளியில் நின்று களிமை நீக்கி விடாப்பொழுது தட்டனால் அந்த நீதிமொழி 25 சொல்லுவோம், நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு. துஷ்டத்தனமான காரியங்களை என்ன செஞ்சிடணுமா, நம்ம நீக்கிடணும். பாருங்க, நீதிமொழி 25:5, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் சொல்றார். துஷ்டத்தனமான காரியங்கள்,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத துஷ்டத்தனமான காரியங்கள், கெட்ட காரியங்களை எடுத்து போடணும். துஷ்டமான யோசனைகள் மட்டும் இருக்கணும். அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சுருவோமா, அப்படி செஞ்சிருவோமா, அப்படி இருக்கக்கூடாது. ராஜாக்கள் அப்படி திறந்த மனசாக இருப்பாங்க. அப்போ ராஜாக்கள் என் இறுதி எப்படி இருக்கும்? அள்ளி கொடுக்குற ஒரு இறுதியமாக இருக்கும். கலைஞர் சொல்லுவாங்க, கலைஞர் ஒருத்தன் கேட்டான், நீங்கள் கவர்மெண்ட் உதவி செய்றீங்க, 40% தான் போகும், 60% தான் போகும், 40% சாப்பிடுவான். இப்போ 100 கோடி கொடுத்தாங்கன்னா 40 கோடி என்ன செய்வாங்களா? சாப்பிடுவாங்களா? 60 கோடி தான் போகும். 60 கோடி தான் நான் போகுது அப்படின்னு கலைஞர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாங்க, அந்த 60 கோடியிலேயே ஏழை எளிய மக்கள் சாப்பிட்றாங்களே, அதுவுமே நான் செய்யாமல் இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, 40 கோடி வேறவே எடுத்து போகிறான். சொல்கிறேன், 40% என்ன செய்யும், லஞ்சம் வாங்குறது அவன் எடுத்துட்டாலும் 60% மக்களுக்கு போய் சேரும். அதுதான் அங்கே ராஜாவை நியமிக்கிறார். நம்ம ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தோம்னா நம்ம ராஜாவை வைக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ ராஜாக்கள் என்ன செய்வாங்க? தாராளமாக எடுத்துட்டு போகிறான், அந்த கொஞ்சமாவது ஜனங்களுக்கு போய் சேருங்க, கொஞ்சம் பேராவது பிழைப்பாங்க. ஒன்றுமே செய்யாத அதுவும் பிழைக்க மாட்டாங்களே, அதான் ராஜாக்களோட இறுதியம். அல்லேலூயா. நம்மளை போய் ராஜாக்களை விட்டோம்னா நம்ம அப்படியே கணக்கு பார்த்துட்டே நம்ம என்ன செய்வோம்? தோல்வி வந்துடும். அப்போ ராஜாக்களுடையனா அந்த வாசலை கர்த்தர் நமக்கு திறந்துடுவார். நம்ம ராஜாக்கள்னு மனசில் நினச்சிட்டோம்னா அந்த ராஜா அபிஷேகம், ராஜாவின் ஆசீர்வாதம் ராஜாக்கள் கொடுக்கறது சாதாரணமாக கொடுக்க மாட்டார். ராஜாக்கள் வருகிறது அப்படியே திரளான ஆசீர்வாதம். ராஜா அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அப்போ அது பாருங்க, ராஜா சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவன் மக்கள் கெட்டது செஞ்சாலும் நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோருடைய ஸ்தானத்தில் இல்லாதே. இப்போ ராஜ சமூகத்தில் யாரை மேன்மைப்படுத்தணும்? ராஜாவையே மேன்மைப்படுத்தணும். நமக்கு யார் ராஜா? அவரையே மேன்மைப்படுத்தணும். ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. நாம் மேன்மைப்படுத்துவோம், நம் கர்த்தரையே மேன்மைப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ராஜாவுக்கு ஒரு செங்கோல், ஒரு சிங்காசனம். அல்லேலூயா. துதி தான் அவருக்கு சிங்காசனம். பாடும்ல, துதியை துதித்து சிங்காசனம் அமைக்கிறோம். நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரங்கள் அவருக்கு சிங்காசனத்தை வைத்து கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை மரப்பண்ணுகிறது. அல்லேலூயா. நல்லா துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அப்படியே மகிமை நமக்குள் இறங்கி அப்படியே ஆளுகை. அல்லேலூயா. சிங்காசனத்தை நாம் அமைக்கிறோம். அவருடைய பிரசனத்தை அவருடைய துதிக்கும் போது அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துறாரு. அப்போ தேவ பிரசன்னம் வருது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம துதி வேலையை நம்ம விடக்கூடாது. அழியாத நாட்களில், சின்ன பிள்ளை நாட்களில் நம்ம செய்திக்கு மட்டும் வந்தோம். ஆனால் பாட்டு பகுதிக்கே வந்துடும். பாடும் பொழுதே அந்த இசைக்கரை வாசித்து பாடும் பொழுதே கர்த்தர் அப்படியே மகிழ்ந்துறார். அல்லேலூயா. அதனால தான் விளக்குன்ன ஸ்பீக்கரு, விளக்குன்ன மியூசிக்கு, விளக்குன்ன பொருட்களை வாங்கி கர்த்தர் ஆராதிக்க தம்பூரோடும் ஞானத்தோடும் எனது கைத்தாளத்தோடும் பலவிதமான ஓசையுடனே கர்த்தரை ஆராதிப்பீர்களான்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம காலத்தில் முதல்ல ரசிப்பு ட்ரம்பில் ஆராதனை பண்ணோம், ஒன்றுமே இல்லாத மரத்தடியில் ஆராதனை பண்ணோம். அதையும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் வர நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு தாவீது காட்டில் என்ன செய்யணும், சின்ன ஒரு சாதாரண ஒரு மூங்கில் கம்பளை வச்சு ஆராதனை பண்ணான். அது வளர ராஜஸ்தானத்தில் நிறைய இசைக்கருவிகள் வச்சு கர்த்தர் துதிச்சு பாடணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. நான் ஸ்பீக்கர் வாங்க ஒரு மதுரைக்கு போய் கேட்கும் பொழுது, சார் சாதாரண அபிச்சா இந்த ஸ்பீக்கரே தூக்கி போங்க சார், இதுதான் இருக்குல்ல எங்கள்கிட்ட. அவன் சொன்னால், நீங்கள் நான் நிறைய விளக்குன ஸ்பீக்கர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவன் சொன்னால், நம்ம இப்போ என்ன சார், நம்ம இப்போ ரசிக்கப்பட்ட புதுசில் சாதாரண ஸ்பீக்கர் வச்சு நம்மளை சத்தம் போட்டு துதிக்கலையா அப்படின்னு கேட்டான். அது உண்மைதான், போகும்போது நம்ம துதித்தோம். அவன் சொல்கிறது ஒரு இது இருக்குது. ஆனாலும் சரியாக நம்ம பைபிளை படித்தோம்னா கர்த்தருக்கு நல்ல ஆராதனைக்குரிய கருவிகள் வச்சு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம ஏழையாக இருக்கும்போது கேட்க மாட்டார். நம்ம வீட்டில் விலைக்குன்ன பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ சபையிலையும் விளக்குன்ன பொருளை வச்சு வர்றவங்களுக்கு இனிமையாக கர்த்தரை மகிமையாக ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் எல்லாம் சொல்கிறேன், நம்ப முடியுமா? அவன் அதான் வேலை பார்க்குறேன், அவன் விசுவாசி, அவன் சொல்கிற நம்பிட்டு நம்ம கர்த்தரை போவோம். நான் நல்லா பைபிள் படித்து இப்படிலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆளுகளோடும் நல்ல இசைக்கருவிகளோடும் 10 இசை கரங்களால் எல்லா இசைகளை கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது பரலோகமே இறங்கிறது. அல்லேலூயா. அது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. ஒன்றுமே இல்லை, கை தட்டி நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், கை தட்டி ஆராதிக்கிறது ரைட்டு. அல்லேலூயா. நம்மகிட்ட எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவருக்குன்னு நம்ம நல்லா மகிமையான பெஸ்ட்டானதை நம்ம சபையில் வச்சு நம்ம அது எதுக்கு கர்த்தர் கனம்ன்றதை காமிக்கிறது. அல்லேலூயா. நம்ம சீக்கிரமே இந்த இசைக்கருவிகளோடு கூட கர்த்தரை வாசிக்கணும்.
இந்த வெளிப்பாடு எனக்கு இல்லாதனால தான் இப்போதான் எனக்கே வெளிப்பாடு வருது. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் ட்ரம்மில் வச்சு அடிச்சு இதெல்லாம் சொல்லி அவ்வளோவா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்போ தான் நம்ம யூடியூப் அதுன்னு வந்து நம்ம நிறைய நல்ல தேவ ஊழியக்காரர்கள் ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யணும், பைபிள் படிக்கணும், சங்கீதத்தை இப்படிலாம் செய்யுங்க. தாய் நம்ம ராஜாக்கள், நம்மளாம் தேவ பிள்ளைகள், நம்ம இப்படி செஞ்சால் தான் கர்த்தர் இன்னும் நம்ம மேலே ஆசீர்வாதத்தையும் கிருபையும் ஊற்றுவார். நம்ம அறியாமல் இருந்தோம், இப்போ நம்ம அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். அப்போ ராஜ சமூகத்திலே என்ன செய்ய, நம்மளை மேன்மை பாராட்டல, கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் செங்கோல், அங்கே இயேசு ராஜாவின் செங்கோல் இருக்குது. ஒருத்தர் வந்து சபையில் வந்து பார்க்கும் பொழுது மகிமை இருக்கும். ஒருத்தர் வந்து சபையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஏழையான குப்பையான ஒரு சபையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஆராதிப்பார். நம்மளாம் இருக்கிறோம், ராஜாக்களாக நம்மளை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்டதாக மாறணும். அல்லேலூயா. அதை நம்ம காலமே எந்திரிச்சு நம்ம குடும்பத்தை விசாரித்து நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களும் நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுது மற்றவங்களும் பார்த்து நம்ம என்ன செய்வோம், ராஜாவின் ஜெயக்கம்பீரம் இங்கே இருக்கிறது. இவங்க எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, எங்கே யாரை கர்த்தரை யாரை தெய்வம் ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க அப்படிங்கிற ராஜ கம்பீரம் நமக்குள்ளே உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்குறோம். அப்போ தாராளமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஆசீர்வாதம் ராஜக்கம்பி, அதுவும் ராஜக்கம்பி. ராஜா வந்து ஒரு ஏழையாக இருக்கணும் ராஜாவை ஏற்படுத்துவாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு ராஜா என்ன செய்யணும், நல்ல ஞானம் உள்ளவன். ஏழை இருக்கலாம், ஏழை இருந்தவனை தூக்கி வைப்பாங்க. ராஜஸ்தானத்தை வந்தவன் மாறிடும், எண்ணங்களும் மாறிடும். அதனே ஒரு சாப்பாடு இல்லாமல் இருப்பான். தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் ராஜஸ்தானத்தை வந்த பிறகு அவன் ஆடு மேய்ச்சிருந்தான். ஆனால் வந்த பிறகு ஜனங்களை மேய்க்கிறவனா, ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளாக போல பார்த்து ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவனானா, ஆலயத்துக்கு டன் கணக்கில் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி, ஜீரோவே போட முடியாது, அத்தனை கோடிகளை உள்ள தங்கத்தை அள்ளி கொடுத்தான். அந்த இருதயத்தை மாற்றிடுவார் ஆண்டவர். அப்போ நம்ம அந்த அப்படி நினைக்கணும், நான் ராஜா கம்பீரம் எனக்குள்ளே இருக்கு. அப்போ ராஜா அபிஷேகத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நம்மளை ஒரு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் ராஜாவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம துதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, சரி கடைசி ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 49:10 யூதாவை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இந்த அவர் ராஜாவின் ஜெயக்கம்பீரும் செங்கோல் நிலைநிற்கும் சொல்றாரு. அந்த அதையும் கூட உங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இன்னும் லூக்கா புஸ்தகம் 1:31 அதில் சொல்றாரு பாருங்க. லூக்கா 1:31 அதில் சொல்லும்போது சொல்றார், அவர் பெரியவராய் இருப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படும். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்போ அடுத்த 32 சொல்றாரு பாருங்க. 1:31 அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அல்லேலூயா. நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தாதி கர்த்தருடைய சத்துவம், ராஜாவின் பெரிய ஒரு மகிமையான ஒரு இருதயம் நமக்குள்ளே ஆண்டவர் தரார். அவர் அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. ராஜாவின் இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்றாரு, அவர் என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் வந்து ஒரு ராஜாக்களா மாற்றி நம்ம ராஜ அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு பல வழிகளில் நன்மைகள் வரும்படி செய்வாங்க. ராஜாவுக்கு எங்கே போனாலும் கதவு திறக்கப்படும். ராஜா முத்திரை போட்டால் அது செல்லுபடி ஆகும். அல்லேலூயா. முத்திரத்தை பதிச்சு இந்தாப்பா அந்த லெட்டரை கொண்டு போனா செல்லுபடி ஆகும். அப்போ நம்ம சொல்கிற வார்த்தையில் அதிகாரத்தை வைக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தொழிலில் ஆசீர்வாதம் உண்டாவதாக அப்படின்னு ராஜாவுக்கு பல வழிகள் திறக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய அந்த சிந்தனைக்குள்ளே வந்துடும். நம்ம அதிகாரம் உள்ள அவரெல்லாம் மாற்றார். ஆளுகை செய்யக்கூடிய பவர் நமக்கு தர்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர்கிட்ட விரும்பப்படணும். ஆண்டவரே, நான் இப்படியே ஏழையாகவே உட்காந்துடக்கூடாதப்பா, நான் ஏழை தான், ஆனாலும் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், ராஜாவின் இறுதியாக எனக்கு இருக்கிறது, நான் ஆளுகை செய்வேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. நான் என்ன கூட அப்படின்னு ராஜாக்களை போல நம்ம திங்க் பண்ணி அதை பெருமை பிடிச்ச அலைங்க நான் சொல்லலை, ராஜாக்களோட இயேசு ராஜாவை போல நம்ம என்ன செய்யணும், மாறிடும். நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலைகள், நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய சபை, நம்முடைய வாழ்க்கை, அப்படி செஞ்சு பாருங்களேன். ராஜாக்களுடைய இருதயம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், அப்படியே நம்ம மாற்றிடுவார்.
அல்லேலூயா. இந்த பூமியில யாரை வச்சு நம்ம இந்த உலகத்தை செய்ய போறாரு? ஒரு ராஜ்யத்துக்கு முடிவு வராது. அல்லேலூயா. அவர் ஆளுகை பெரியது. அவர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. நம்மளாம் சாட்சியெல்லாம் கேட்குறோம். சில சாட்சி சொல்லுவாங்க, 80 லட்ச ரூபா கடன் அடைஞ்சு போச்சுங்க, 50 லட்ச ரூபா கடன் அடைஞ்சு போச்சுங்க, 5 கோடி ரூபா கடன் அடைஞ்சு போச்சுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம 1 லட்ச ரூபா கடன் அடைய. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு கத்தருக்கென்று தாராளமாக ஊழியத்தை தாங்கவும் அப்படியே இருந்தாலும் அவங்க ஒரு பழக்கிறவர் தான் ஆண்டு தூக்கி விட்டுறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே மாற்றிடுறார். அவங்களுடைய இருதயம் ராஜ இருதயம் மாறிடுது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? ராஜாக்களுடைய இருதயம். நமக்கு சூழ்நிலையெல்லாம் ஆண்டு மாற்றுவார். நம்மளை ஆசீர்வதிப்பார். ராஜாவின் ஜெயக்கு பெறும் நமக்குள்ள அப்படியே இருக்கிறது. அவருடைய பிரசனை இறங்கும் பொழுது நல்லா கண்களை மூடி, ஆண்டவரே ராஜாவின் ஜெயக்கும் பெறத்தை எனக்கு தாங்கப்பா. ராஜாக்களை போல நீ யோசிக்கணும். அல்லேலூயா. நம்ம தவறிடுவோமோ, நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு நம்ம சிந்திக்காம, ஆண்டவரே எங்களுக்கு ராஜாக்க நீ ராஜாதி ராஜாப்பா, நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே, நீர் மன்னாதி மன்னவர் ஆண்டவரே. இந்த காலவேளையில எங்களை அப்படியே போல மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அதெல்லாம் இருக்குதுன்னா நான் சவிக்க முடியாதுன்னு பிழையாமல் சொன்னான். சாபங்கள் நம்மளை அணுகாது. தேவ பலன் உண்டாகட்டும். குடும்பங்களிலே தெய்வீக பலன். ஆண்டவரே ராஜாக்களுடைய இருதயத்தை தாரும். ஆண்டவரே ராஜாவுடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு ராஜாவை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ராஜாவின் ஜெய கம்பீரம், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெய கம்பீரம், அதில் சூழ்நிலைகளை ஜெயிக்கிற ஜெய கம்பீரம். அதில் இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் நடத்தப்படக்கூடாது. சூழ்நிலையை இயேசுவின் நாமத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை நமக்கு ராஜாவின் ஆளுகை நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பவர் நம்மகிட்ட இருக்குது. அல்லேலூயா. ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்யக்கூடிய பவர், வியாதியை ஜெயிக்கக்கூடிய பவர், அது வறுமையை ஜெயிக்கக்கூடிய பவர், சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பவர், அந்தகாரத்தின் வல்லமையில் விரட்டக்கூடிய பவர், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கக்கூடிய பவர். அல்லேலூயா. நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிற பவர் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே ரிகபாலா சந்தர ஊரிபனியா ராகலா துருபனி சந்தர ஊரியா லருபனி திருபனி ரிபலா சந்தர ஊரிபனியா. தோற்று போகாத அபிஷேகத்தை தாங்கப்பா. அது எப்பவுமே எதிரி ஜெயிக்கவே முடியாது. சாத்தான் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இயேசு ராஜா நமக்குள்ள இருக்கிறாரு. அவன் சபிக்கவே முடியாது. பிள்ளையாம் வந்து சபிக்க முற்பட்ட பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும்படி செய்து விட்டார். அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நான் தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நான் தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை கவலையில்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். கலக்கமில்லை கவலையில்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். கலக்கமில்லை கவலையில்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நான் தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை நாம் தோறும் கொண்டாடுவோரே. அதற்கு பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் கிடைக்கிறதிலிருந்து வேலைக்கு போகிற பிள்ளைகள் மேலே ராஜாவின் ஜெயக்கம்பீரம் உண்டாகி வேலையிலும் வியாபாரத்திலும் போகிற படிப்பு காரியங்களிலும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஐயா, குடும்பங்கள் சிறந்து விட்டோம். ராஜ கம்பீரம் அவர்களுக்குள்ளே உண்டு. வாஸ்தமே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறீர். நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நீர் ஞானமாய் இருக்கிறீர், நீதியாய் இருக்கிறீர், எங்களுக்கு பலனாய் நீர் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறீர். நீர் எங்கள் கஷ்டமெல்லாம் போக்குகிறீர். நீர் எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர். நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். எங்களோடு கூட வாங்கப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு நன்றி இயேசுப்பா. எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க இயேசுப்பா. எல்லா தடைகளும் எல்லா சத்துருவின் கிரிகளும் அழிந்தே போவதாகப்பா. நமது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரிகளை கடிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வராத குடும்பங்களையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. சகல துதி கனமை மேலாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. லேலியா லேலியா. வெள்ளிக்கிழமை காலையில்